ரிலீஸ் அப்போ யாருமே பார்க்காம ஃபிளாப் ஆன படங்கள் சில வருஷம் கழிச்சு இல்லாதலையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடின டாப் 5 தமிழ் படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல இருக்கிறது 2000 வந்த ஹே ராம். இந்த ஒரு படம் கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணி கமல்ஹாசன் பிளஸ் ஷாருக் கான் நடிப்புல வந்திருக்கும். இந்த ஒரு படம் டீப் ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் மூவியா இருந்துச்சு. இதனாலேயே அந்த ஒரு டைமிங்ல இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கான மெயின் காரணமாவே இருந்துச்சு. அந்த டைமிங்ல இருந்த ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜானல் மூவியை யாருமே விரும்பல. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எப்படா இந்த படத்தை மிஸ் பண்ணீங்கன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 4வது பிளேஸ்ல இருக்கிறது 2007 வந்த கட்டுறது தமிழ். இந்த ஒரு படம் ஃபிளாப் ஆனதுக்கும் அப்போதைக்கு இருந்த தமிழ் ஆடியன்ஸ் தான் மெயின் ரீசன். 2007 அதிகமான கமர்ஷியல் படம் வந்துட்டு இருந்த டைமிங்ல ஒரு மனுஷனோட உளவியல் ரீதியான வளர்ச்சியை ரொம்ப டார்க்கான டோன்ல மற்றும் வன்முறை காட்சியை அதிகமா காட்டிய இந்த ஒரு படத்தை பெரும்பாலான தமிழ் ஆடியன்ஸ் யாருமே இந்த படத்தை பாக்குறதுக்கு முன் வரல. இப்ப ரீசெண்டா OTT-ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே தமிழ் ஆடியன்ஸ் இந்த ஒரு படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 3வது பிளேஸ்ல இருக்கிறது 2006 வந்த புதுப்பேட்டை. இந்த ஒரு படம் அப்போ ஃபிளாப் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ரொம்பவே வன்முறை அதிகமா ரொம்ப டார்க் டோனான மூவி. ரொம்பவே முக்கியமா எல்லாத்தாலையும் சொல்லப்பட்டது தனுஷ்க்கு இந்த ஒரு கேரக்டர் சூட் ஆகலன்னு. மூவி ரொம்பவே டார்க்கா இருந்ததுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருக்குமே இந்த ஒரு படம் பிடிக்கல. லேட்டரா OTT-ல வந்ததுக்கு அப்புறம் தனுஷோட கேரியர்லயே முக்கியமான ஒரு படமா இந்த ஒரு படம் அமைஞ்சிச்சு. இந்த லிஸ்ட்ல 2வது பிளேஸ்ல இருக்கிறது 2010 வந்த 1000 ஒருவன். இந்த ஒரு படம் கமர்ஷியல் படம் கிடையாது. அப்படி இருந்தாலும் எப்படி இந்த ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. செல்வராகவன் இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது ப்ரொடியூசர் இதுக்கு மேல என்னால காசு போட முடியாதுன்னு பாதிலேயே போயிட்டாரு. செல்வராகவனே பாதி பணத்தை போட்டு இந்த படத்தை ஃபுல்லா எடுத்து முடிச்சாரு. படத்துல பெருசா எந்த குறையுமே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த ஒரு படம் ரிலீஸ் அப்போ ஃபிளாப் ஆச்சு. லேட்டரா OTT-ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாகுபலிலாம் என்னடா பாகுபலி எங்களோட 1000 ஒருவன் தெரியுமான்னு கேட்கற லெவலுக்கு ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது 2003 வந்த அன்பே சிவம். சுந்தர் சியோட டைரக்ஷன்ல கமல்ஹாசன் பிளஸ் மாதவனோட ஆக்டிங்ல இந்த ஒரு படம் வந்துச்சு. இந்த ஒரு படம் பொங்கல் டைமிங்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வசீகரா தூள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பொங்கல் லீவுக்கு ஆடியன்ஸ் ஒரு பொழுதுபோக்கான படத்தை பாக்குறதுக்கு தான் விரும்பினாங்க. சில பேர் இந்த படத்தை பார்த்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ கொடுத்ததுனாலயும் திருட்டு VCD ப்ராப்ளம் அதிகமா இருந்ததுனாலயும் இந்த ஒரு படம் பயங்கரமான ஃபிளாப் ஆயிடுச்சு. லேட்டரா OTT-ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு படம் தமிழ்நாட்டோட கல்ட் கிளாசிக் மூவியாவே ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் மூவி எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.